ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஈஸி கிராஃப்டில் இந்த பேப்பர் தீபம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஹேங்கிங்காகவும் செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை கரெக்டாக பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை திரும்ப இன்னொரு ஃபோல்ட் கொடுத்துட்டேன். இப்போது இந்த எண்டில் கொஞ்சம் மட்டும் இந்த டிஸ்டன்ஸ்க்கு வர மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும். இது நல்லா ட்ரை ஆனதும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி 8 பீஸ் நான் எடுத்திருக்கேன், 2 கலர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி வி ஷேப் வர்ற மாதிரி கம் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்படி வி ஷேப் வர்ற மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் இன்னொரு கலர் பேப்பரை இது மேலே வைக்கிறேன். இதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கிற 8 பீஸையும் அடுத்தடுத்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். ஒரே கலரும் செய்யலாம். நான் 2 கலர் இப்போ செஞ்சு காட்டுறேன். இது கரெக்டாக அந்த பொசிஷன் நேராக வர்ற மாதிரியாக ஸ்டிக் பண்ணணும். கிராஸாக வச்சுட்டோன்னா நம்மளோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இது ஸ்டிக் பண்ணதும் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ திரும்பவும் அதே மாதிரி வி ஷேப்புக்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு வந்து இதனோட ஜாயின் பண்ணுறேன். இது நல்லா ப்ரெஸ் கொடுக்க தான் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ நான் இது ஏற்கனவே ஒன்று செஞ்சுருக்கேன். இது 10 பீஸ் எடுத்து செஞ்சது. ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த 2 பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபோம் ஷீட் இல்லைன்னா நம்ம கலர் பேப்பர்லேயே கூட இந்த மாதிரி செய்யலாம். இதுக்கு 12 x 12 சென்டிமீட்டருக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் கொடுத்துட்டே வரேன், ஜிக்ஜாக் ஃபோல்ட். நமக்கு எந்த அளவு வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போது இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போது இதை இந்த பாட்டம் பீஸோட ஸ்டிக் பண்ணணும். இதுக்கு கம் அப்படி இல்லைன்னா ஃபெவிகால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேப்பர் தீபம் ரெடி. இதே மாதிரி இந்த ஃபோம் ஷீட்டில் கட் பண்ண பீஸையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். இதுக்காக தான் அந்த எண்டில் கொஞ்சம் கேப் விட்டது. கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி டிசைனர் ஹேங்கிங் பீட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதை ஒரு த்ரெட்டில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீட்ஸ், அது ஒரு 3 பீட் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம தீபத்தோட கீழ்பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஹோல் இருக்கும், ஸோ ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மேல் பகுதியை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நூலை இப்படி நேராக வச்சு கம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நல்லா ஸ்டடியாக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா திரும்பவும் 2 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இங்கே ஹேங் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் பண்ணுறேன். இப்போது இதை நாம் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2, 3 தீபம் ஜாயின் பண்ணி இப்படி லைனாக ஹேங் பண்ணலாம். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.